ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சிஸ்டர், இது வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு க்ளீனிங் ஒர்க்கு தான் போட்டிருக்கேன். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நேம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாரி, நான் ஓகே சொல்ல மாட்டேன். சிஸ்டர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வெளியில் கட்டிட்டு போகிற சாரீஸ் மட்டும்தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய பண்ணணும். ஃபுல் கபோர்டு என்னால் க்ளீன் பண்ண முடியல. நான் ரீசன் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயே போட்டிருப்பேன். அந்த ரீசன்னால் தான் இன்னும் ஃபுல் கபோர்டு நான் க்ளீன் பண்ணாமல் இருக்கேன். இன்னும் 1 or 2 டேஸில் நான் க்ளீன் பண்ணிடுவேன். அப்படி க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். சிஸ்டர், இப்போது வீடு எங்காவது சேஞ்ச் பண்ணணும், கபோர்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவேன். எல்லாமே வந்து மடிப்பு கலையாமல் எடுத்து அப்படியே அடுக்கி வச்சு ஒரு சேலையாக தூசி தட்டி அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். வீடியோ இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சிஸ்டர், தேங்க்யூ சொல்லியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். இதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். சில பேர் பார்த்திங்கன்னா கபோர்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா சாரீஸும் எல்லா ட்ரெஸ்ஸஸும் எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே போட்டு அப்புறம் உட்காந்து மடித்து வச்சிட்ருப்பாங்க. அது ரொம்ப டைம் எடுக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி தான் பண்ணுவேன். இதுதான் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு மடிப்பும் கலையாமல் இருக்கும். உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த கரையும் இருக்காது. இடையில எங்கள் பையன் வேறு வந்து இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் காட்டுவான்னு சொல்லிட்டு சேரீயெல்லாம் எடுத்து கேமரா பக்கத்தில் வச்சிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன். இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த மடிப்பு ரொம்ப நீங்கள் வந்து அதே மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாலாம் இறுக்கி ஃபோல்டு பண்ணாதீங்க. நார்மலாக ஃபோல்டு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மடிப்பு கலையாமல் இருக்கும். நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் பண்ணுற மாதிரி ரொம்ப டைட்டாலாம் கட்டாதீங்க. ரொம்ப லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கட்டினாலே போதும். அது வந்து மடிப்பு கலையாது. நீங்கள் ரொம்ப போட்டு டைட்டாக ஃபோல்டு பண்ணி கட்டும்போது பார்த்திங்கன்னா எல்லா சாரீஸுமே வந்து மடிப்பு கலைஞ்சிரும். அப்புறம் திருப்பி வந்து புதுசாக மடித்து உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டைட்டாக போட்டு ஃபோல்டு பண்ணாதீங்க. நார்மலாக பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் தரையில் ஒரு சாரீ வந்து தரையில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. கீழே ஒரு பாய் விரித்து அந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா தரையில் இருக்க அழுக்கு கூட சாரியில் ஒட்டும். அதனால் நிறைய வேலை இருக்கும் சிஸ்டர். அதுக்கப்புறம் நான் கபோர்டெல்லாம் எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு கிளாத் வைத்து ஃபஸ்ட்டு தொடச்சிருங்க. இல்லைன்னா அதுக்குள்ளே இருக்கிற டஸ்ட்டு மீண்டும் சாரியில் ஒட்டும். இந்த மாதிரி நல்லா தொடச்சிட்டு அப்புறமா ஒரு சாரியாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு டைமிங்கை ரொம்ப சேவ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் எல்லாம் இழுத்து போட்டு பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சட்டுன்னு எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும், எந்த சாரியுமே மடிப்பு கலையவே கலையலை. எல்லாமே கலையாமல் அப்படியே தான் இருக்குது. இந்த மாதிரி எடுத்து அப்படியே ஃபோல்டிலேருந்து அப்படியே எடுத்து நீங்கள் அப்படியே திருப்பி வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா இதுதான் ரொம்ப ஈஸியும் கூட. நீங்கள் இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணுறீங்க, இல்லை பெயிண்ட் பண்ணுறீங்க, இப்போது பொங்கல் தீபாவளி எல்லாம் வருது, அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கபோர்டை நகர்த்தி க்ளீன் பண்ணணும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக கலைச்சிங்கன்னா அதை எடுத்து வைக்கிறக்கே ரொம்ப டைம் எடுக்கும். அடுத்தடுத்து வேலைகள் செய்யும்போது உங்களுக்கு அது இன்னுமே 2 நாள் 3 நாள் ஜாஸ்தி ஆகும். இந்த மாதிரி பண்ணுங்கள், அது ஈஸியாக இருக்கும். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, எல்லா கபோர்டில் இருக்க எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாரி சிஸ்டர், எனக்கு இப்போ உண்மையாலுமே டைமிங் இல்லை. கண்டிப்பாக பண்ணி காட்டுறேன் சிஸ்டர். உண்மையாலுமே டைம் இல்லை சிஸ்டர், அதனால தான் பண்ண முடியல. இது இன்னுமே பாருங்கள், இந்த டுடே எடுத்த வீடியோ தான். இன்னுமே ஃபோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு மூட்டை கட்டி வச்சுருக்கேன். இனி தான் பண்ணணும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.